ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, இன்றைக்கான வீடியோ என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஏசப்பாவோட கரம் நம்மளை எதுலலாம் தாங்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். பைபிளில் கூட ஒரு வசனம் இருக்குது, சங்கீதம் 18:35. உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறதுன்னு ஏசப்பா சொல்லியிருக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு அகர வரிசையில் ஒரு கவிதை சொல்ல போகிறேன். என்னன்னு பார்க்கலாமா? ஓவர் டு கவிதை. கர்த்தரின் கரம் நம்மை அரவணைக்கும் கரம், ஆசிர்வதிக்கும் கரம், இசைவாய் நடத்தும் கரம், ஈவாய் கொடுக்கும் கரம், நம்மை உயர்த்தும் கரம், ஊக்குவிக்கும் கரம், எலும்பு செய்யும் கரம், ஏற்றத்தை கொடுக்கும் கரம், ஐயமின்றி பாதுகாக்கும் கரம், ஒழுக்கமாய் வாழ செய்யும் கரம், ஓர்மனதாய் ஜெபிக்க செய்யும் கரம், ஔஷதமாய் நடத்தும் கரம், அக்தே நம் இயேசுவின் கரம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த கவிதை நல்லா இருந்துச்சுல்ல ஃப்ரெண்ட்ஸ்? ஏசப்பாவோட கரம் நம்மளை அரவணைக்கிற கரம், பாதுகாத்து கொள்கிற கரம், ஆசிர்வதிக்கிற கரம் ஃப்ரெண்ட்ஸ். ஏசப்பாவோட கரத்துக்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், ஓகேவா? சரி, இன்னைக்காக நம்ம ப்ரேயர் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் நாங்கள் கற்றுக்கிட்டோம் இந்த அகர வரிசை கவிதை ஏசப்பா, அதுக்காக நன்றி ஏசப்பா. உம்மோடைய கருத்துக்குள்ளே நாங்கள் எல்லாரும் இருக்க நீங்கள் உதவி செய்யுங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் அரவணைத்து பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நாங்கள் உங்களை இன்னொரு வசனத்தோடு சந்திக்கிறோம். அன்டில் தென் நான் உங்கள் ஜிட்சன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே.